அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுப காரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஸ்ரீ பராபவ ஆண்டு, ஸ்ரீ பராபவ ஆண்டினுடைய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி நேயர்களே நல்ல கவனிங்க. மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பதவி யோகம், ஒரு சாதனை, வெற்றி சாதனை என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் பெறக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதற்கு காரணம் உண்டு. இப்ப இந்த பராபவ ஆண்டில் விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். சித்திரை மாதம் சூரியன் உச்சம், அது மாற்று கருத்தே இல்லை. அப்ப விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம். அப்ப நான் என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லல, அது உண்மைதானே?
10ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு பெரிய ஒரு தொழிலை உருவாக்குவார்கள். ஆயிரக்கணக்கில் தொழில், அவரவர் தகுதிக்கேற்ற தொழிலாளர்கள் அங்கே வேலை வைப்பாங்க. பெரிய தொழிற்சாலை, பெரிய நிர்வாகம், பெரிய தலைமையை தாங்கும் தகுதி, தலைமை ஏற்கும் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகத்தை, தொழில், வருமானம், முன்னேற்றம், அதிகாரத்துவம், அந்த பதவி, அரசியல் என்றாலும் சரி, அரசாங்கம் என்றாலும் சரி, அனைத்து பதவிகளும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு அமையப் போகின்றது. மேலும் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி 7-12க்குரியவன், 7-12க்குரிய சுக்கிரன் விபரீத ராஜ யோகம். ஆக நீங்க ஒன்னு எதிர்பார்த்திருப்பீங்க, என்னுடைய இது இவ்வளவுதாங்க, ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா நான் நினைச்சதை விட 10 மடங்கு எனக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, 100 மடங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத விபரீத ராஜ யோகம். அப்ப அந்த ராஜயோகம் என்பது 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு இருக்கும்போது நல்ல ஒரு தொழில், நல்ல வருமானம், நல்ல உத்தியோகம், நல்ல பதவி, நல்ல ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரம், ஒரு நிர்வாகம், ஒரு தலைமை தாங்கும் தகுதி, ஒரு பேர் புகழ், ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, ஒரு ஐஏஎஸ், அதாவது ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம் கூட ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், அது அதிகாரத்துவம் வந்த மனைவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு போகும். 6ஆம் இடம் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சொந்த தொழில் பண்ணா கூட அவங்களுக்கு மனைவி ஒரு ஐஏஎஸ் ஆக, ஒரு ஐபிஎஸ் ஆக, ஒரு டாக்டராக வர்றது கூட வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்போ குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். அதுல மாற்று கருத்தே இல்லை, கிடைச்சே தீரணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய மலர்ச்சி, பிறவி எடுத்தது போன்ற ஒரு யோகம். ஏன்னா விருச்சிக ராசி ஏற்கனவே அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. சொத்துல பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை. இப்ப கடன்லாம் நிவர்த்தி ஆகுது. எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, கடன் நிவர்த்தி, நல்ல உத்தியோகம், நல்ல பதவி, நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகமாக இந்த விருச்சிக ராசிக்கு பராபவ ஆண்டு அமைய போகிறது, அமைந்து விட்டது. அதுல மாற்று கருத்து இல்லை. மேலும் உங்களுக்கு இந்த மே 26 என்ன ஒரு முக்கியமான விசேஷம்னு அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற 2-5 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டக்காரன். ஒரு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், செல்வ யோகம், சொத்து யோகம், பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானம். அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு எங்க போய் உட்கார்றாரு? பாக்கியஸ்தானம். உயர்ந்த இடம், உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், அப்படி இடத்துல போய் உட்கார்றாரு. அப்ப இந்த பராபவ ஆண்டு எப்படி பரபரப்பாக பரவசம் ஊட்டும், பணங்களை கொட்டக்கூடிய, செல்வங்களை கொட்டக்கூடிய, பண வருமானத்தை அள்ளி தருகின்ற ஒரு பராபவ ஆண்டாக, உங்கள் பரவசப்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கிறது. அதுல மாற்று கருத்தே இல்லை. மேலும் இது பொது பலன்க. உங்க தனிப்பட்ட ஜாதத்தை நான் உள்ளபடிதான் சொல்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சரியா வரல அப்படின்னா கீழே உங்க தனிப்பட்ட சுய ஜாதத்தை பார்த்துக்கணும். கீழே நம்பர் இருக்கு. ஸ்தான பலத்தை கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்தான பலத்தை வச்சுதான் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல மாற்று கருத்து கிடையாது. இதை யாரும் மாற்றி சொல்ல முடியாது. அப்ப கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொன்ன பலன், ஒரு ஜோசியர் சொன்ன பலன் நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லை ஜோசியர் தப்பா இருக்கு. இதைத்தான் திரும்ப சொல்றேன். ஆக சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க.